இந்த வருஷம் எங்களுக்கும் பாப்பாவுக்கும் முதல் பொங்கல் நல்லபடியாகவே இருந்துச்சு. வீட்டில் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு தான் கிளம்பியிருக்கோங்க. மார்னிங் 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வந்து சாப்பிட்டோன்னா லேட் ஆயிரும்னு போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ராசாத்திக்கு இப்போது 7 மந்த்ஸ் நடந்துட்டுருக்குங்க. சாலிட் ஃபுட்ஸ் எல்லாமே டாக்டர் சொன்ன மாதிரி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி டைம்லலாம் பாப்பாவை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அட் த சேம் டைம்ஸ் வெளியே கூட்டத்துக்கு அவங்க பழகிக்குவாங்க. ஒரு சில குழந்தைங்களெல்லாம் வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் நை நைன்னு இருப்பாங்க. நாம் இந்த மாதிரியெல்லாம் கூப்பிட்டு போகிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எங்கள் எல்லாரோட பேருக்குமே சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. ராசாத்தியும் அவங்க அப்பாவும் கோவிலை சுற்றி இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்பாவோட செல்லம் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. ஏன் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் நாத்தனாரோட பொண்ணுக்கு சீரு. அதனால் போயிட்டு வர வழியில் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க.